இங்கே அந்த வெள்ளத்தில் நடந்து வர வீடியோ இருக்கும். நான் சொன்னல எங்கள் ஏரியாவில் எடுத்தது தான். அது இன்னும் பரவிக்கிட்டே இருக்கும். முதியோர் இல்லங்களில் போயிட்டு அவர் உட்காந்து பேசுவார். அதெல்லாம் இன்னும் டச்சிங்காக இருக்கும். இன்னும் அந்த வீடியோ பரவிக்கிட்டு இருக்கு. எப்படி வாரி வாரி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னது எம்ஜிஆராக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சது விஜயகாந்த் தானே. மக்கள் நலனை தாண்டி எப்போது தன்னை சார்ந்து தன்னுடைய நலன் சார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்கான வீழ்ச்சியை மக்கள் அளிப்பார்கள் என்பதற்கான இன்னொரு உதாரணமும் தேமுதிக தான். எனக்கு ஓட்டு போடலன்ற ஒரு காரணத்திற்காக மேடையில் நின்று இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் என்று சபித்தவர்களுக்கு ஓடோடி வருகிற கூட்டம் விஜயகாந்துக்காக வராதா? கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக இருந்த விஜயகாந்த் 10% வாக்குகளை பெறுகிறார். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டில் கூட வெற்றி பெறல. அதை விடவும் கம்மியாக வாக்கை பெற்றவர்கள் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். எந்த அரசியல் கட்சி எல்லாம் சொல்றேன்னு தெரியும். தோழர்கள் கோவித்துக் கொள்வார்கள். விஜயகாந்த் ஊடகம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் இன்னமும் அவரை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்துக்கான வரவேற்பு இன்னும் மக்கள் மத்தியில் இருக்குது. நீங்கள் அதனால தான் என்னைக்கோ போட்ட வீடியோ இன்னும் பரவிக்கிட்டே இருக்கு. இங்கே அந்த வெள்ளத்தில் நடந்து வர வீடியோ இருக்கும். நான் சொன்னல எங்கள் ஏரியாவில் எடுத்தது தான். அது இன்னும் பரவிக்கிட்டே இருக்கும். முதியோர் இல்லங்களில் போயிட்டு அவர் உட்காந்து பேசுவார். அதெல்லாம் இன்னும் டச்சிங்காக இருக்கும். இன்னும் அந்த வீடியோ பரவிக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கலாங்க. நான் நிச்சயமாக தேமுதிகக்காரன் கிடையாது, திமுகக்காரன் கிடையாது, அதிமுகக்காரன் கிடையாது. நான் பாஜகக்காரன். யார் எந்த கட்சிக்காரன் வந்து விஜயகாந்த் அன்னைக்கு ஒரு கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் பார்த்தீங்களா? அந்த நிகழ்ச்சியில் அவரை போட்டு அப்படி பிரேமலதா விஜயகாந்துக்கு எப்படி இது ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி உடனே எல்லாரும் கொந்தளிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? அது வந்து விஜயகாந்தை வந்து இது பண்ணுன்றதுக்காக நான் பார்க்கல. அவங்க கட்சியை டேமேஜ் பண்ண அதெல்லாம் வேற. விஜயகாந்துக்காக அவ்வளோ குரல் வந்துச்சுல. எப்படி இருந்த மனுஷன்டா, அவ்வளோ கம்பீரமாக இருந்த மனுஷன். இன்னைக்கு பாருங்க, அந்த பொதுக்குழுவில் அப்படியே உட்காந்து அழுகுறாங்க. அவரால் எதுவுமே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குல்லங்க. இதெல்லாம் தான் விஷயம். இதுதான் மக்கள் நினைப்பது. ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு நபரை நேசிப்பது தானே இன்னொரு மனிதனுடைய வேலை. ஒரு நல்ல மனுஷனை விரும்புவது, நேசிப்பது, அவனுக்கான அக்கறை கொள்வது, அதுதானே இது. கலைஞர் இறந்து போகும்போது எத்தனை அதிமுகக்காரன் வருத்தப்பட்டிருப்பான். அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிற்பாடு எத்தனை திமுகக்காரன் வருத்தப்பட்டு. கலைஞர் ஏதோ ஒன்று சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு வர்த்தியான லீடர் இல்லை. இப்போ நான் இங்கே அரசியல் செய்வதற்கு ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, ஒரு எதிரியே இல்லை இப்போது அப்படின்ற அளவுக்கு பேசினவங்க தானே. ஸோ ஒரு நல்ல மனிதராக விஜயகாந்தின் மீது தமிழ் சமூகம் அளப்பரிய அன்பை வந்து வைத்திருக்கிறது, காதலை வந்து வைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில் ஃப்ளட் வருது. 2015 அப்புறம் ஃப்ளட் வருதுன்னு நினைக்கிறேன். உடனே முதலாளாக 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக கொடுத்தார். கேரளா மட்டுமா? இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்களோ உடனே அந்த இடத்துக்கு நிதியை வந்து அனுப்பிச்சு வைப்பாருங்க விஜயகாந்த். இப்படிப்பட்ட நபரை மக்கள் நேசிக்காமல் எப்படி இருப்பாங்க? இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும், எனக்கு ஓட்டு போடலன்ற ஒரு காரணத்திற்காக மேடையில் நின்று இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் என்று சபித்தவர்களுக்கு ஓடோடி வருகிற கூட்டம் விஜயகாந்துக்காக வராதா? வாரி வாரி கொடுத்தாருங்க. எப்படி வாரி வாரி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னது எம்ஜிஆராக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சது விஜயகாந்த் தானே. இப்படிப்பட்ட தலைவர், இப்படிப்பட்ட ஒரு நடிகர் எப்படி வந்து மக்களினுடைய மனதில் இல்லாமல் போவாங்க? அரசியலில் வேண்டுமானால் அவருக்கு நீங்கள் பாலிடிக்ஸில் வந்து இது நடக்கும். வீழ்ச்சி இருக்கும், தோல்வி இருக்கும், ஏற்றம் இருக்கும், மிகப்பெரிய அபரிவிதமான வெற்றி இருக்கும். எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கான அரசியலில் சூழல்கள் மாறும், நிலைமைகள் மாறும். ஆனால் அதை நம்ம எப்படி டைலெக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எவ்வளோ மிலிட்டண்ட்டாக ஷேப் பண்ணி கொண்டு வரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
நீங்கள் பாருங்கள், கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக இருந்த விஜயகாந்த் 10% வாக்குகளை பெறுகிறார். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டில் கூட வெற்றி பெறலை. அதைவிடவும் கம்மியாக வாக்கை பெற்றவர்கள் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். மறந்துவிடக்கூடாது. எந்த அரசியல் கட்சியெல்லாம் சொல்கிறேன்னு தெரியும். தோழர்கள் கோவித்துக் கொள்வார்கள். நீங்கள் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருந்த ஒரு மனுஷன் தனியாக நின்று அவ்வளோ வாக்கு சதவீதங்களை பெற்ற ஒரு நபர் 0.1 வச்சுருக்கீங்களா இன்றைக்கி வாய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சா? அன்றைக்கி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்டான இருந்த ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், கூட்டணி வைத்ததற்கு அப்புறம் ஃபுல் எக்ஸ்ப்ளோசர் தான் அவர். வெடி குண்டு மாதிரி வெடிக்கிறது தான், செதறது. ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்றத, ஒரு அரகண்டாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ரெபுலாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அதை வந்து பண்ணி காமிச்சிடவர் தான். மக்களுக்கு பிடிச்சிச்சுல, வரவேற்றாங்கல்ல. அதுக்கப்புறம் பார்ட்டி உடையுது. உடைஞ்சதுக்கப்புறம் இவங்க எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னா, மக்கள் நல கூட்டணியோடு போனாங்க. இவர் தான் முதல்வர் வேட்பாளராக ஆவன்னு பிடிவாதம் பிடிச்சார். நீங்கள் இங்கே தான் பிரச்சனை. ஒரு அரசியல் கட்சியில் தொடங்கின உடனே நான் முதல்வர், நான் தான் வந்து இப்படி சொன்ன கட்சிகள்லாம் அழிந்து போனது. இங்கே தான் நம்மளுடைய நிலைப்பாட்டை எங்கே நம்ம தவற விடுகிறோமோ, எங்கு தள்ளாடுகிறோமோ, மக்கள் நலனை தாண்டி எப்போது தன்னை சார்ந்து தன்னுடைய நலன் சார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்கான வீழ்ச்சியை மக்கள் அளிப்பார்கள் என்பதற்கான இன்னொரு உதாரணமும் தேமுதிக தான். மக்கள் கூட்டணியில் பிடிவாதம் பிடிக்கிறாரு, ஓட்டு கிடைக்கல, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கே போய் சேர்றாரு பாருங்க. கூட்டணியே வைக்க மாட்டேன், திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது பாவம் என்று நினைத்த மனிதர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்தார். நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா சாவுக்கு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் இருந்தீங்களான்னு தெரில. சசிகலா மண்டையை தடவினார், இந்த அம்மா ஊஞ்சிச்சு. ஓபிஎஸ் மண்டையை தடவினார், முடிஞ்சு. இபிஎஸ் மண்டையை தடவினார், முடிஞ்சு. கலைஞரை போயிட்டு பார்த்தார், முடிஞ்சு. யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேருகிறார்களோ அவர்களுக்கு நேரம் நன்றாக இருக்காது என்பதுதான் வரலாறு நமக்கு மீண்டும் மீண்டும் போதித்து கொண்டிருக்கிறது. பாஜகவோடு சேர்ந்த தமிழ்நாடு மக்கள் ஒன்று அப்படியே தண்டை பெல்ட் அடிக்க வச்சிருவாங்க. ஜெயலலிதா கூட்டணி வைத்தார், கேவலமாக தோத்து போனாங்க, தெரியும்ல. கலைஞர் வைத்தார், திமுக வைத்தது, பாதாளத்திற்குள் நுழைந்தார்கள். எதிர்கட்சியே இல்லை, அதாவது காலங்காலமாக ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்த திமுகவை வெளியில் உட்கார வச்சாங்க போ அப்படின்ட்டாங்க. விஜயகாந்த் ஏமாத்திரம், அவர் ஒரு சாதாரண இப்போது ஆரம்பித்த கட்சி தானே, அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கும் அதே நிலை தான். கிட்டத்தட்ட அவருடைய கட்சியில் இருந்த பெரும்பான்மையான நிர்வாகிகள் கட்சியினுடைய ரசிகர் மன்றத்தில் இருப்பவர்கள். இன்னைக்கு கூட 4000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்திருப்பாங்கன்னு நான் கணிக்கிறேன். அந்த பொதுக்குழு செயற்குழுவுக்கு கிட்டத்தட்ட அது பெரிய மண்டபம். அது அந்த மண்டபமே நிறைந்து இருந்தது, வெளியிலையும் கும்பல் இருந்தது. நான் அந்த சைடு தான் போயிட்டு வந்தேன். வெளியிலலாம் கும்பல், நல்ல க்ரௌடு. அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க. இது கீழே இறங்கிடுச்சு. நீங்கள் திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்கை வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு காமிச்சது தேமுதிக தான். இன்றைக்கி அது மீண்டும் ஒரு 41 தொகுதிகளில் நிற்கும் அளவிற்கு இவருடைய கட்சி வளருமா என்றால் அது கேள்விக்குறிதான். அது $1 மில்லியன் கேள்வி.